திருவண்ணாமலை அடுத்த ஆடையூர் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமச்சந்திரன், மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இளைஞர்களுக்கு கட்சி துண்டு மற்றும் வேட்டி வழங்கி எஸ். ராமச்சந்திரனும் வாலாஜாபாத் கணேசனும் வரவேற்றனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரங்கநாதன், கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ராகிப்பேட்டை ராஜாஜி சாலையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. சேப்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் வி. முருகன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவருமான கோவை சத்தியன் முன்னிலை வகித்தார். கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட இப்பந்தலில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூரில் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் பி. கே. வைரமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ராஜமாணிக்கம் முன்னிலை வகித்து அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமான பெண்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்வில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எம். கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.